சரி, பஜார் பில்ஸ்ல உங்கள் ஊழியர்களை எப்படி நிர்வகிப்பது என்பதை விரைவாக பார்ப்போம். முதல்ல செய்ய வேண்டியது, நீங்க சேர்க்க விரும்பும் ஊழியரின் தொலைபேசி எண்ணை உள்ளிட வேண்டும். இப்போது இது மிகவும் முக்கியமான ஒரு குறிப்பாகும். அவர்கள் ஏற்கனவே ஒரு செயலில் உள்ள பஜார் பில்ஸ் கணக்கை வைத்திருக்க வேண்டும். இது மிகவும் எளிது. அவர்களின் எண்ணை உள்ளிடுங்க, அவர்களுக்கு தேவையான அனுமதிகளை தேர்வு செய்யுங்க, பிறகு அழைப்பு அனுப்புங்க. உங்கள் ஊழியர்கள் என்ன செய்ய முடியும் என்பதை முழுமையாக நீங்கள் கட்டுப்படுத்தலாம். விலைகளை மாற்றுவதிலிருந்து விற்பனையை பார்ப்பது வர. ஒரு முக்கியமான விஷயம், அனைத்து அனுமதிகளையும் வழங்குவது அவர்களை உரிமையாளராக மாற்றுவது போலவே ஆகும். அதனால் தயவு செய்து கவனமாக இருங்கள். உங்கள் ஊழியர் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு பெறுவார். அவர்கள் செய்ய வேண்டியவையெல்லாம் ஆக்செப்ட் என்பதை தட்ட வேண்டும். அவர்கள் அந்த அழைப்பை ஏற்கும் வர எதையும் அணுக முடியாது. அவர்கள் அழைப்பை ஏற்றவுடன் அவர்களது செயலில புதிய ஒரு வணிக டேப் நேரடியா தோன்றும். ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டுமா? இது மிகவும் எளிது. எப்போது வேணுமானாலும் அவர்களின் பெயரை தட்டினால் அவர்களின் அனுமதிகளை திருத்தலாம். அவர்கள் செயலியை புதுப்பித்தவுடன் அந்த மாற்றங்கள் உடனடியாக செயல்படும். ஒரு குழு உறுப்பினரை நீக்க வேண்டிய நிலை வந்தா இந்த ரிமூவ் ஸ்டாஃப் பட்டனை ஒரே தடவையில தட்டினா போதும். மற்றும் முக்கியமா நினைவில் வையுங்க, ஆரம்ப உரிமையாளரின் கணக்க ஒருபோதும் நீக்க முடியாது. இதுல புரிஞ்சுக்க வேண்டியது இதுலயே. அப்படி என்றால் உங்கள் புதிய குழுவில் முதலில் யாரை சேர்க்கப் போகிறீர்கள்?